வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். பூண்டு சட்னி. ஒரு மிக்ஸி ஜாரில் 10 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு பழுத்த தக்காளி, 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த போல் நைஸாக அரைச்சிக்கணும். நான் 10 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட்டானதும் எண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறையில் பச்சையாக சேர்த்துருக்கோம் நம்ம, அதனால் மேலே தெரிக்கும். பார்த்து கவனமாக செய்யுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு நம்ம சேர்த்துக்கிறனால நம்ம இதயத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளோட இதயம். அதே போல் இதயத்தில் ஆக்சிஜனோட சர்க்குலேஷனை நல்லா ஈஸியாக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலம்பிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு அரை நிமிஷத்துக்கு ஒருக்க மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா அப்படி கலந்து விடுங்க. அப்போ தான் தண்ணி நல்லா வற்றும். எல்லா பக்கம் ஈவனாக நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அதே போல் இதில் சல்ஃபர் இருக்கனால இதயத்தில் இரத்த குழாய் நல்லா சீராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதயத்தில் அடைப்பு இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிடுது. அடைப்பு வராமையும் தடுக்க செய்யுது. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வெல்லம் ஒரு சின்ன கட்டி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையில் நல்லா கொதிக்கணும். இது நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது 3 வாரம் வரையிலும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் புதுசாக ஆட்டின மாவுக்கு இட்லி வச்சு நம்ம பருப்பு சாம்பார் வைப்போம் இல்லைங்களா, அதோடு இதை அடிஷ்னலாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ரச சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அது போல் நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க. இல்லை டிஃபனுக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் அஜூன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கனால இரத்தம் உறைதல், இதயத்தில் இரத்த கட்டிகள் வராமல் இருக்கிறது தடுக்குது. அதே போல் வந்த கட்டியை கரைக்கவும் செய்யுது. அதனால இதை நீங்கள் தவறாமல் பூண்டை தெரிஞ்சு நம்ம நிறைய நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாருமே எடுத்துகிட்ருக்கோம். அதில் இன்னும் சில நன்மைகள் எனக்கு தெரிஞ்சதை நான் இது மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இதில் கொழுப்பு குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதய குழாயில் கொழுப்பு கட்டிகள் இருக்குது அப்படின்னா அதை கரைச்சி வெளில தள்ளுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது அலர்ஜிக்கு எதிராக செயல்படுது பூண்டு. அதே போல் சளி, ஆஸ்துமா, தொண்டை எரிச்சல், நுரையீரல், சுவாச சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணுது. சர்க்கரை வியாதி, ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அந்த 2 பேஷண்ட்டுமே தவறாமல் நீங்கள் உங்கள் உணவில் பூண்டு சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், நம்மளோட பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.